ஓம் சாந்தி. உங்களை இந்த ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப்ல சீரீஸ்ல வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்னாடி ஒரு நிமிட அமைதியிலிருந்து பரமாத்மாவை ஆவாகனம் பண்ணலாம். எல்லாருமே மறுபடியும் வரவேற்கிறோம் இந்த ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல 11A இந்த எபிசோட் பேரு. இப்போ இது ரொம்ப நல்ல ஒரு ஆர்ட் கலை இது. மறைத்தல் மற்றும் வெளிப்படுத்துதல். இது பற்றி பேசுவதற்காக நம்ம கிட்ட ஒரு சீனியர் பிரதர் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அவர் வந்து லாட்டின் அமெரிக்காவுடைய ரீஜனல் டைரக்டரா இருக்காரு. அவர் வந்து சவுத் அமெரிக்கால இருந்து 30-40 வருடங்களாக சேவை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து நிறைய கான்ஃபரன்ஸ் சிம்போசியம்லாம் கூட பேசியிருக்காரு. அவர் வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் கோர்ஸோடைய கோ கிரியேட்டரா இருந்திருக்காருங்க. அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் லீடர்ஷிப் அப்படின்றதோடைய கோ-ஃபவுண்டரா இருந்திருக்காரு. அவர் வந்து 18 புக்கு லீடர்ஷிப் பத்தி பல்வேறு டாபிக்ஸ் பத்தி எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து பர்சனாலிட்டி ஆஃப் தி இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க பிரேசில்ல. பிரதர் கென்னுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸ் கூட ரொம்ப சிம்பிளா ப்ரெசென்ட் பண்ணிடுவாரு. இந்த கலை வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது. அஹ், மறைத்தல் மற்றும் வெளிப்படுத்துதல். அதனால அவர்கிட்ட இருந்து நாம டைரக்டா கேட்கலாம். இப்போ வெல்கம் அட்ரஸ் சிஸ்டர் கிளாடியா பண்ணுவாங்க. பிரேசில்ல இருந்து குட் மார்னிங். கென் பை, உங்களை வரவேற்கிறோம். நீங்க இந்த கலை பத்தி நான் சாவ் பாலோல இருக்கும்போது நீங்க பிரதர் கென் உங்களோட இருக்காருன்னு நினைக்கும் போது எவ்வளவு லக்கி அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களுடைய பாக்கியம் தான் சொல்லணும். இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட இருந்து இந்த டாபிக் பத்தி கேட்க போறோம். ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்னு சொல்லலாம். மனோஜ் பாய் சொன்ன போல இது உங்களுடைய கலை இருக்கு. உங்களை இந்த ப்ரோக்ராம்ல வரவேற்கிறோம். இப்போ அனு சிஸ்டர் வந்து வேன்கூவர்ல இருந்து உங்களுக்காக பூக்கள் கொடுப்பாங்க. ம், எல்லா டீம்ல இருந்தும் முழு டீம் சார்பாகவும் உங்களுக்கு இந்த மலர்களை கொடுத்து வரவேற்கிறோம். ம், கனடாவோட 2 கலர் ஒயிட் அண்ட் ரெட். நல்லது. நான் இந்த டாபிக் பத்தி ஒரு சில தாட்ஸ் கொடுக்க விரும்புகிறேன். நம்ம இந்த மெடிடேஷன் பழகுறோம் இல்லையா, இது ராஜயோகான்னு சொல்றோம். அப்போ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவும் அந்த ஆங்கிள் இருந்து தான் இருக்கும். அப்போ மக்கள் வந்து ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்தா என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னுலாம் ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் ஒரு சில நேரம் மற்றவர்களை காயப்படுத்தலாம். நீங்க யாரையாவது இழிவு கூட படுத்த முடியும் உங்களுடைய வார்த்தைகளால. அவங்க கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். உலகத்தை படி பார்த்தா இந்த கலை
அ உண்மையா இருக்கிறது எப்படி அப்படின்றதுக்கும், ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள் பத்தியும், முதல்ல நம்மளுடைய கவனம் என்ன இருக்கணும்னா, ராஜயோகானா ராயல் யோகான்னு சொல்ல முடியும். அப்போ சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறது, இப்போ இதுல வந்து ராயலா இருக்கணும். இது 16 கலைகள்ல ரொம்ப முக்கியமானது. நாம எத பர்சனலா சொல்றோம்? இங்க தான் நம்ம அந்த பேலன்ஸ் பத்தி சொல்றோம். இது ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு தேவையில்லாம இருக்கலாம். அதுலேருந்து அவங்கள பாதுகாக்கணும். அப்போ எத சொல்லணும், எது சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கிறது ஆக்சுவலா. நானு வளர்ந்த கலாச்சாரத்துல எல்லாருமே ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க. ஆஸ்திரேலியாலேருந்து இருந்தாலும் பிரிட்டிஷ் கல்ச்சர்ல வளர்ந்தேன். அப்போ பிரேசில்ல வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே சொல்லிடுவாங்க. ஆனா பிரிட்டிஷ் கல்ச்சர்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது. அப்போ இது காயக்கூட படுத்தும். ஒரு சில நேரம் ரிஃப்ரெஷ் பண்றதாகவும் இருக்கும். மனசுக்கு தோணுனத பேசுறது. இப்போ மறைத்தல் பத்தி சொல்லணும்னா, நான் வந்து உள்நோக்கு முகமுடையவராக இருந்தேனா, மெடிடேஷன் பண்ணும்போது நாம வந்து உள்நோக்கு முகமுடையவராக இருப்பதற்கான முயற்சி பண்றோம். எனக்குள்ள மாற்றம் கொண்டு வந்து மற்றவர்கள் கிட்ட மாற்றம் கொண்டு வர ட்ரை பண்றோம். நான் வெளி உலகத்த பார்க்குறேன். அவங்க என்ன பண்றாங்க? வெளி உலகத்துல என்ன நடக்குது? இதெல்லாம் பார்க்குறோம். ஆனா, நீங்க உள்நோக்கு முகமுடையவரா இருக்கும்போது, இந்த விஷயங்கள்லாம் விட்டு போகுது. ஆனா, உள்நோக்கு முகமுடையவரா இருக்கும்போது, சுயமரியாதை வந்து அதிகமாகுது. என்னுடைய உள்நோக்கு முகம் வந்து, என்னுடைய சுய முன்னேற்றம், சுய முயற்சி குறித்து இருக்கணும். அப்போ அதுல ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கணும். இதுல வந்து இது பண்ணிட்டு சோசியல் கனெக்ஷன விட்டுறக்கூடாது. அப்போ நம்மளுடைய நோக்கங்கள் வந்து நல்லதா இருக்கணும். இப்ப யுக்தின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. யுக்தினா, ரொம்ப நல்ல மெத்தடுன்னு கூட சொல்லலாம். அப்போ எதை தேவையோ அத மட்டும் வெளிப்படுத்தணும். இன்னொரு பக்கம், இப்போ பிரம்மகுமாரிஸ்ல நாம என்ன பண்றோம்னா, நம்மகிட்ட ஒரு மெசேஜ் குடுத்துருக்காங்க. இது வந்து உலகத்துக்கு தெரிவிச்சே ஆகணும். இப்போ நான் என்னையும் பாதுகாத்துக்கணும், மத்தவங்களையும் பாதுகாக்கணும். ஆனா அதே நேரத்துல எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னா, உண்மையான ராஜயோகானா என்ன? ஆன்மானா என்ன? நான்னா யாரு? எனக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருக்கு. ஏன் நடக்குதுன்னு புரியுது. எனக்கு இந்த உலகத்தை தாண்டி பரம்தாமத்தை பத்தி, ரொம்ப உயர்வான தாமத்தை பத்தி தெரியுது.
ஆத்மாக்களின் உலகத்த பத்தி தெரியுது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். இத வந்து நான் ஷேர் பண்ணியே ஆகணும். மக்களுக்கு நன்மைகளை இதன் மூலியமா பகிர முடியும். இத வந்து நான் உள்ளடக்கிக்கிட்டேன்னா, யார்கிட்டயாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா, அப்ப ரொம்ப யுக்தியோட அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா யாருக்கு தேவையோ அத சொல்லணும். அப்போ மறைத்தல், வெளிப்படுத்துதல் இது சொல்லணும்னா, எல்லாரையும் உயர்த்துறது குறித்து இருக்கணும். இதுல என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் விஷயம் ஒண்ணுமே இல்ல. மக்களை உயர்த்தணும். அதுதான் விஷயம். இப்போ எனக்குள்ள தாரணை இருக்கணும். தாரணனா உள்நோக்கு முகமூடியா இருக்கிறது. தன்னை உயர்த்திக்கிறது. சேவைன்னா மத்தவங்கள உயர்த்துறது. செய்திய பரப்புறது. இந்த உலகத்துல ஒரு சில விஷயங்கள ரகசியமா வச்சுக்கிறது நல்லது. எனக்கு தோணியிருக்கு. எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னா, பிரம்ம குமாரிஸ் கூட ஞானம் வந்து பல வருடங்களா சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருது. அப்போ சுப்ரீம் தந்தை வந்து பிரஜாபிதா பிரம்மா மூலியமா இந்த ஞானம் சொல்றாரு. முதல் நாளே வந்து எல்லாத்தையும்லாம் சொல்லல. அப்போ அந்த வெளிப்படுத்துறது வந்து வருடங்களாக, பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, அவர் வந்து நமக்கு எது தேவையோ அத சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம வந்து நினைக்கிறோம் கடவுளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. நீ- நீங்க வந்து கடவுள்கிட்ட போய் குவாண்டம் பிசிக்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுவாரு எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ ஏன் வந்து ஆட்டம் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு கேட்டா, அது அவருக்கு தேவையில்ல. இப்போ நமக்கு வந்து என்ன தேவையோ அத கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறாரு. கத்துக் குடுக்குறாரு. எவ்வளோ புழுக்கள் இருக்கு, எவ்வளோ பூச்சிகள் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல இல்லையா? கடவுள்கிட்ட போய் வேற்று கிரகத்துல உயிர் இருக்கான்னு கேட்டா, ஓ அப்போ சொல்வாரு, இந்த இடத்துல தான் உயிர் இருக்கு. உங்களுக்கு மத்த இடங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னுவாரு. அப்போ நமக்கு என்ன தேவையோ அத சொல்லி அவரு புரிய வைக்கிறாரு. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சொல்றாரு. இப்போ அமைதி அமைதியில இருக்குன்னா ஏதோ மறைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வந்து அமைதியா இருக்கீங்க. ஆனா அமைதினா உண்மையான சக்தி. அமைதியா இருக்கிறது உண்மையான சக்தி. உண்மையான சக்தி எந்த சத்தத்தையும் ஏற்படுத்துறது இல்ல. அது வந்து அமைதியா இருக்கும். அப்போ ஆன்மா வந்து சுப்ரீம்ல நினைவுல இருக்கு. அப்போ வைப்ரேஷன் எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையே இல்ல. நீங்க அத காமிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அப்போ உங்களுக்குள்ள அந்த வைப்ரேஷன் ஃபீல் இல்லைன்னா நீங்க என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா ஒரு சின்ன
அவரோட நினைவுல இருந்து ஒரு சின்ன ரகசியத்த உருவாக்குனோம்னா, ஆன்மாக்கள் அவரை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, பிரம்மகுமாரிஸ்ல நம்ம வந்து கடவுளோட இணைக்கப்படுறோம். நம்ம வந்து அனுபவத்த உருவாக்கணும்னு முயற்சி பண்ணல. எதையும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. நம்ம வந்து வெறுமனே அமைதியா அதனுடைய வேலைய செய்ய வைக்கிறோம். அப்போ மெடிடேஷன் தான் மக்கள் நினைக்கிறாங்க. உங்களுடைய செயல்கள, சிந்தனைகள மட்டும் சரிப்படுத்துறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அந்த குவாலிட்டிய வந்து அதிகமாக்குறது, யோசிக்கிறதுடைய குவாலிட்டி. நானு என்னுடைய உள்நோக்கு முகமாயிட்டு அந்த ஆத்ம அபிமான நிலையை உருவாக்க முடியும். அது நானு எனக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்காம இந்த நிலையை உருவாக்க முடியும். அப்ப மறைக்கிறது, வெளிப்படுத்துறதுடைய பேலன்ஸ் பத்தி சொல்லும்போது, நிச்சயமா நம்ம குறைவாக பேசி நிறைய அமைதியில இருக்கணும். மறைக்கிறதுன்னா அமைதியில இருக்கிறது. அப்போ ஏதாவது சக்திசாலியான விஷயம் சொல்லணும்னா அமைதியில இருக்கணும். அந்த அமைதி வந்து நிறைய விஷயங்கள் செய்யட்டும். பேச்சு பேசி பேசி நான் அது சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கே சந்தேகம் வந்துரும். அப்போ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் அதுல இடைவெளி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு சில வருடங்கள் முன்னாடி இங்க இருந்தோம். ராஜயோகா கோர்ஸ் அண்ட்ராகஜி பெடாகஜி அப்படின்னு அடல்ட்ஸ்க்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அவங்க இதுக்கு என்ன பிராக்டிக்கலா உபயோகம் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு பேசிக் கோர்ஸ், இன்ட்ரோடக்டரி கோர்ஸ அப்ப அதுல எக்ஸ்பிளைனிங்கும் இருக்கும். அதாவது ரிவீலிங் வெளிப்படுத்துறது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அனுபவம் பண்றது உள்ள. அப்போ எக்ஸ்பிளைனிங், எக்ஸ்பீரியன்சிங், எக்ஸ்ப்ளோரிங் இதன் மூலியமா நடக்கும். அப்போ ஒவ்வொரு லெசனையும் 3 விதமா பிரிச்சோம். 3 பேசிக் பாயிண்ட் இந்த ஆன்மீக எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஆன்மானா சொல்லும்போது ஆத்மாபிமான நிலையில இருக்கணும். அப்போ எப்படி வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டியை வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியணும். அப்போ முதல் வந்து பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளைன். இதை வந்து நம்ம சேலஞ்சு டீச்சர்ஸ்க்கும் கொடுத்தோம். இந்த 3 கான்செப்டையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 5 நிமிஷம் அனுபவம் பண்ணணும். உள்ளுக்குள்ள அந்த ஐடியாக்குள்ள போகணும். அப்போ அதனுடைய தேவையையும் அத புரிஞ்சுக்கணும். அப்போ 3 கான்செப்ட் இருக்கு. 3 வாட்டி 15 நிமிஷம் வந்து 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரத்துல அந்த லெசனுடைய இன்ட்ரோடக்டரி லெசனுடைய பேசிக் கான்செப்ட்ஸை நல்லாவே சொல்லி கொடுத்துட முடியும். சைலன்ஸோட ஆரம்பிச்சு சைலன்ஸோட முடிக்கிறது எப்படி வேணா இருக்கலாம். அப்போ இதனுடைய குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் மட்டும் அதிகமாக்குறது இல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவத்தை அதிகமாக்குறது. யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப கடைசியில
மெடிடேஷனுக்கு டைமே இல்லன்னு உணரும்போது, இப்போ மக்களே வந்து மெடிடேஷன் கோர்ஸ்க்காக தான் வராங்க. அப்ப எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? அப்படின்னும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுவும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். இப்போ ஒரு சில இமேஜஸ் தேவை விஷுவலைஸ் பண்றதுக்கு. அப்போ கதைகள் கேட்க ஆசைப்படுவாங்க. ஒரு சிலருக்கு சின்ன ஃபிசிக்கல் எக்ஸர்சைஸ் கூட தேவைப்படும். ஒரு சிலருக்கு வந்து 3த்தோட பேலன்ஸும் இருக்கும். அப்போ இது இதுதான் வந்து ஆர்ட் ஆஃப் பேலன்சிங். என்ன சொல்றீங்க, என்ன சொல்லல அப்படின்னு. என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது. அப்போ எதை வெளிப்படுத்துறது, எதை மறைக்கிறது. அதே நேரத்துல மத்தவங்களோட பேசும்போது இன்னும் ஒரு சில விஷயங்கள கவனிக்கணும். அது அன்புன்னு கூட சொல்லலாம். ஒரு வகையான அன்பு. அப்ப அவங்க எப்படி கத்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யார்கிட்டயாவது பேசும்போது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ கவனிக்கணும். இல்லன்னா நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. அம் நீங்க பேசுறது வந்து அடுத்தவர் கவனிக்காம இருக்கலாம். அதனால ஒரு சில நேரத்துல இது வந்து ஒரு கான்செப்ட். ஒரு சில நேரத்துல இது கண்டக்டிங்கா சொல்லலாம். ஆர்கனைஸ் பண்றது சொல்லலாம். அப்ப இன்னொரு சில நேரம் டிடக்ஷன் சொல்லலாம். அப்போ மக்கள் அவங்களே வந்து கன்க்ளூஷன் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்றோம். நீங்க வெறுமனே ஏற்கனவே ஜீரணம் பண்ண ஐடியாவ மக்களுக்கு குடுக்கும்போது, அதுல வந்து மக்கள் அவங்களுடைய பல்கரலை யூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லன்னா, ஏற்கனவே அது ஜீரணமான உணவு. அப்போ ஒண்ணே ஒண்ணு அவங்க கத்துக்கிறது என்னன்னா, ஸ்பூன் எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னு கத்துப்பாங்க. அப்போ நீங்க கண்டக்டும் பண்றீங்க, அதுல அவங்க டிடக்டும் பண்ணுவாங்க. அத வந்து இண்டக்ஷன்னு சொல்ல முடியும். அப்பதான் வந்து அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். நீங்க வந்து மக்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்றீங்க அப்போ. நீங்க நிறுத்தலாம் நடுவுல. இங்கேயும் அங்கேயும் நிறுத்தும்போது, அப்போ அவங்க உங்களுக்கு கவனம் குடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியும். நீங்க ஏதோ ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க மீட்டிங்க ஒரு அமைதியோட ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு மக்கள் முன்னாடி நின்னு அமைதியோட இருக்கும்போது, அப்போ அமைதியில இருந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்க பேசும்போது, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லன்றது புரியும். அப்ப சவுத் ஆப்பிரிக்கால ஒரு போலீஸ்மேனோட குரூப். அப்போ அவர் வந்து மோட்டிவேஷன் பத்தி பேச கேட்டாரு. நாங்க போனா. எல்லாருமே வந்து ரொம்ப கவலையா இருந்தாங்க. நான் கேட்டேன். கேப்டன் போலீஸ் கேப்டன கேட்டேன். என்ன நடந்தது? எங்க கூட வேலை செஞ்ச ஒருத்தர கொலை பண்ணிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு மோட்டிவேஷனே இல்லாம இருக்கு. அப்போ இங்க மோட்டிவேஷன் பத்தி பேசுறது வந்து பெரிய இது கிடையாது. நல்லது கிடையாது. அப்போ அங்க அங்க இருக்கக்கூடிய சைலன்ஸ வச்சு அது என்ன மாரி நிலவரம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். நீங்க அமைதியில போயிடுறீங்க. நீங்க அமைதியில போயிடுறீங்க. நீங்க ஆத்ம அபிமானி ஆயிட்டு,
உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறது சகோதர ஆத்மான்னு புரிஞ்சு பேசுறீங்க. அப்போ இது வந்து ஒரு பாஸ் சபார்டினேட் கிட்ட பேசுற மாதிரி இல்ல. ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. குடும்ப உறுப்பினர்லாம் கிடையாது. ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவோட பேசுது. அப்ப அந்த அமைதியில நான் ஒரு ஒலிப்புள்ளி. நான் வந்து கடலினுடைய குழந்தை. என்னுடைய வைப்ரேஷன் முதல்ல அந்த வாயுமண்டலத்துல கலக்கட்டும். நான் வந்து எதை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்தணும். அப்போ என்ன? இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது, நான் இருக்கிற இடம் வந்து ரிட்ரீட் சென்டர். இங்க மக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நான் மக்கள் அவங்களுடைய வேலைக்கு நடுவில் இருக்கும்போது அவங்களோட பேசுவேன். நான் உங்ககிட்ட பேசணும், ஒரு 2 நிமிஷம் அமைதியில இருக்கலாம் அப்படின்னு உட்காரும்போது, அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்ஷியஸ்னஸ் வந்து கம்மியாகும். நாம வந்து அமைதியா இருக்கும்போது நாம ரொம்ப கம்மியா பேசுவோம். அப்ப என்னுடைய குணங்கள் என்னை வெளிப்படுத்த நான் முயற்சி பண்ணுவேன். என்னுடைய வைப்ரேஷன் நான் யாருன்னு வெளிப்படுத்தணும். அப்பதான் வந்து மக்கள் என்கிட்ட உண்மையா இருப்பாங்க. நான் அந்த சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலையை உருவாக்குறேன். அப்போ அந்த நேரத்துல டேரா போய் கதை சொல்ற வேலைய ஆரம்பிக்க கூடாது. அப்ப யாரோ ஒரு பெரிய பிரச்சனையோட வரும்போது, நீங்க அந்த வைப்ரேஷன ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். அப்போ அப்போ அவங்க கிட்ட போயி, அ எனக்கும் இந்த மாரி பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு வந்து கதைய சொல்ல ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்போ கேட்கறதுன்றது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். ஒ சைனீஸ் கேரக்டர் ஆக்டிவ் லிசனிங்க்கு சொல்ற கேரக்டர் வந்து 5 பகுதியோ, 6 பகுதியோ சொல்ல முடியும். ஒரு பகுதி வந்து நான் மற்றும் நீ சொல்லும். ஒரு பகுதி வந்து ராஜான்னு சொல்லும். அப்போ அந்த சொல்ற அந்த பகுதி ஆள வந்து ராஜா மாரி பாவிக்கணும். ஒண்ணு வந்து கண்கள், ஒண்ணு வந்து ஒரு பகுதி வந்து காது. கண்ணு, காது, மனசு, அப்புறம் கனெக்ஷன், அப்புறமா நானு அவர ராஜாவா பாவிக்கணும். நான் வந்து முழுமையான கண்கள், முழுமையான காதுகள், முழுமையான மனதோட அவங்கள கேட்கிறேனா, அதுதான் வந்து ஆக்டிவ் லிசனிங்ன்னு சொல்ல முடியும். அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் எனக்குள்ளேயே நெறைய சப்தத்தோட இருக்கும்போது, இத நானு மற்றவர்களோட பண்ண முடியாது. ஒரு புது அ ஸ் ஸ்டூடண்ட் வந்து கேட்கும்போது, கடவுள பத்தி, ஆன்மா பத்தி, ட்ராமா பத்திலாம் நான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஒரு நடிப்பு இருக்கு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா, அப்ப சன்ஸ்காரங்கள் பத்தி, இம்ப்ரஷன் பத்தி நான் சொல்ல முடியும். பதிவுகள் பத்தி. நீங்க எ ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க, குடும்பத்துல, இல்ல வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு முடிவுக்கு வர தவிக்கிறீங்க. அப்போ அப்போ முதல்ல குட்வில் உருவாக்கணும். இந்த வைப்ரேஷன்.
அதுக்கப்புறமா தான் வந்து உண்மையானத வெளிப்படுத்தணும். கருத்துக்கு உண்மையான அப்போ மறைக்கிறது வெளிப்படுத்துறதுன்னா, கண்ணுக்கு தெரியாத விஷயம் மற்றும் கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம். இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது, அப்போ நான் எந்த நிலையில இருக்கேன், என்ன பண்ணணுன்றது புரியுது. அது வந்து கண்டிப்பா வேலை செய்யுது. நானு ஒரு கீனோட் ஸ்பீச் ஒண்ணு பேசுறதுக்கு இருந்தது. ஹியூமன் ரிசோர்சஸ் காங்கிரஸ்ல. நான் அங்க போய் சேர்ந்தபோது, அங்க 3000 மக்கள் இருந்தாங்க. எல்லாமே ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் உலகத்துல இருந்து. நான் அங்க போனேன். அப்போ வந்து மெக்சிகன் அசோசியேஷன் பிரசிடென்ட் வந்து என்ன அழைச்சு போனாரு. அப்போ நான் அங்க போனோனே முதல் வேலை நான் என்ன செஞ்சேன்னா, அந்த இடத்தை பத்தி ஒரு ஐடியா வளர்த்துக்கிட்டேன். நான் கொஞ்ச நேரம் முன்னாடியே அங்க போய் சேர்ந்துருவேன். அப்ப அங்க போய் அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன் அப்ப அங்க கீனோட் ஸ்பீச் மட்டும் கொடுக்க சொல்ல, ஒரு ஒர்க் ஷாப் கொடுக்க சொன்னாங்க. அப்போ ஒர்க் ஷாப் பண்றதுக்கு தனி இடம் இருக்கான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு ஒர்க் ஷாப் வந்து இந்த ஆடிட்டோரியம்ல நடக்கணும் அப்படின்னாரு. இவ்ளோ பெரிய மக்கள் கூட்டத்தோட எப்படி 3000 பேரோட ஒர்க் ஷாப் எப்படி பண்றது? அப்போ இது பெரிய சேலஞ்சுன்னு நான் நினைச்சேன். அப்போ நான் பார்த்தேன், ஓகே இது பண்ணலாம். அமைதியில உட்காந்தேன். அப்போ என்னுடைய இன்ட்யூஷனோட நான் தொடர்பு கொண்டேன். எப்படி இத சந்திக்கணும், எதிர்க்கலாம்னு. அப்போ மெடிடேஷன் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சாவ் பாலோல இருக்கக்கூடிய ஞாபகம் வந்தது. அப்போ கிருஷ்ணர் வந்து நிறைய கோபியர்களோட ஆடுற போல படம் ஞாபகம் வந்தது. இப்ப கிருஷ்ணா வந்து 10 பேரோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா போல இருக்கு. ஒவ்வொரு கோபிகைகளோட. அப்போ அது வந்து மகிழ்ச்சியினுடைய சிம்பலா இருக்கு. அது எனக்கு ஞாபகம் வந்தது. அமைதியில இருக்கும்போது. ஓகே. இது வந்து இன்ட்ரெஸ்டிங். அப்போ நான் இந்த வகையில இன்டராக்ட் பண்ணணும். எல்லாருக்குமே நான் அவங்களோட இன்டராக்ட் பண்றேன்ற ஃபீலிங் வரணும். மகிழ்ச்சி ஏற்படணும். அதான் விஷயமே. அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்ப இந்த பிரசிடென்ட் வந்து எப்படி இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் மெடிடேட் பண்றேன் அப்படின்னு. அப்போ சைலன்ஸ்ல இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உருவாக்க முடியும். நம்ம வந்து எது தேவையான பாயிண்ட்ஸோ அதை வந்து வெளிப்படுத்த முடியும். இன்னொரு விஷயம், நம்ம இந்த பேலன்ஸ் பத்தி சொல்லணும். வெளிப்படுத்துறது, மறைக்கிறது. அப்ப அதுல பொறுமைன்ற விஷயமும் இருக்கு. நான் பொறுமையா இருக்கும்போது எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வெளிப்படுத்துவேன்.
இப்ப ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது, நான் இதுல இத சேர்க்கணும் அப்படின்னு தோணும். மத்தவங்களுடைய தேவைய புரிஞ்சுக்காம, நான் எனக்கு தேவையான விஷயங்கள அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. நான் வந்து இத வெளிப்படுத்தணும், அத வெளிப்படுத்தணும்னு. அதுல தான் வந்து யார் தன்னால நாக்க கட்டுப்படுத்த முடியலையோ, அவங்க வந்து பப்ளிக்ல பேட் வைப்ரேஷன கிரியேட் பண்றாங்க. அப்போ நான் எத வெளிப்படுத்துறேனோ, அது வந்து உண்மை மற்றும் பணிவு. ஏன்னா, நான் ஒரு மென்மையான பொய் சொன்னா கூட போரும். அது வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். உவமை சொல்லலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ மக்கள் தொலைஞ்சே போயிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு எதுவுமே மண்டையில ஏறாது. அப்போ நானு ஒரு மெலிதா ஒரு லைட் போட்டு அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப மெல்லிதா சொன்னா போரும். அப்ப எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெளிப்படுத்தும்போது நல்லதா இருக்கும். இல்லன்னா அவங்க ஆன்மீக சக்தி வீணாகும். எது வந்து மக்களை உயர்த்துமோ அத மட்டும் சொன்னா போரும். மத்தவங்களுடைய ஈகோவ வெளிப்படுத்துறது, அந்த மாரி வார்த்தைகள் வெளிய வரக்கூடாது. அதுல வந்து சாரம் இருக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடியது அதோட சேர்ந்து ஏதாவது ஒரு குணம் கலந்திருக்கணும். நான் வந்து ஆன்மா மேல ஃபோக்கஸ் வைக்கணும். நான் பரமாத்மா மீது ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம அந்த 3 டைமென்ஷன் ட்ராமா இருக்கு இல்லையா? நாம வந்து பர்சனாலிட்டி மேல கவனம் குடுக்க வேணாம். நான் வந்து ஏன், எதற்கு அத பத்தி மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு இன்டர்னல் கன்சிடரேஷன் பத்தியும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன்? அத பத்திலாம் பேச மாட்டேன். ஏன்னா, மறைத்தல் ஓட அர்த்தமே வந்து எனர்ஜிய சேமிக்கிறது தான். அப்போ நான் ஒரு 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 கிளியர் ரோட் மேப் குடுக்கலாம். ஆனா, அதே நேரத்துல அவங்க ரியலைஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் குடுக்கணும். நீங்க வந்து சாக்ரடீஸோட கதை ஞாபகம் இருக்கும். யாரோ வந்தாங்க அவங்க கிட்ட. அவங்க அ வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய கஷ்டத்த பத்தி சொல்றாங்க அவர்கிட்ட. நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கொஸ்டின் கேட்கிறேன் அப்டின்னாரு. நீங்க சொல்லப் போறது உண்மையா? அப்ப அந்த நபர் சொன்னாரு, "இல்ல எனக்கு தெரியாது. நான் கேட்டத வந்து உங்களுக்கு சொல்றேன். அது உண்மையா இல்லையா தெரியாது." 2வது கொஸ்டின். "இது வந்து யூஸ்ஃபுல்லா?" அப்ப அந்த நபர் சொன்னாரு, "எனக்கு தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியாது." 3வது வந்து, "இது நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமா? இது வந்து உண்மையா? தேவையா? பயனுள்ளதா?" அப்போ நீங்க சொல்லப் போறது உண்மை இல்லை. அவசியமா நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லன்னா, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லப் போறீங்க? அந்த நபர் வாய மூடிக்கிட்டாரு.
அப்ப இதெல்லாம் தான் நம்ம செக் பண்ணணும். நான் என் மனசுல வச்சுட்டு இருக்கிறது உண்மையா இல்லையா? மனசுல வச்சிருந்தா அது கண்டிப்பா வாயில வந்துரும். அது எல்லாருக்குமே நன்மை அளிக்கக்கூடியதா? அது தேவையா? தெரிஞ்சுக்கணும்னு. இல்லையா? இல்லன்னா விட்டுருங்க. நான் வந்து அது யோசிக்கணுமா வேணாமா? அது நான் தான் முடிவு பண்ணணும். கடைசியா நாம இந்த கேள்விகளுக்காக நிறுத்தறதுக்கு முன்னாடி, நம்ம மறைத்தல் வந்து ஒரு பாதுகாப்புன்னு கூட நினைக்கலாம். தூய்மை, நம்பிக்கை. பிரைவசின்னா பிளைண்டுன்னு சொல்ல வேணாம். பிரைவசின்னா மறைத்தல் கிடையாது. ஆனா மதிப்பு குடுக்கறது. எது ரொம்ப முக்கியமோ அதுக்கு மதிப்பு குடுக்கறது. அப்ப மறைக்கிறது ஒரு சில நேரத்துல ஆன்மீக தூய்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, தன்னையும் மற்றவர்களையும் பாதுகாக்குது. மற அ வெளிப்படுத்துறது, தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்துறது. அது வந்து சக்தி இல்லையா? அது ஒரு இத வந்து என்னுடைய ஒரு சில எண்ணங்கள் அத பத்தி இந்த டாபிக் பத்தி நாம இந்த டாபிக் பத்தி இன்னும் ஹவர்ஸ் கூட பேசலாம். மறைத்தல் மற்றும் வெளிப்படுத்துதல். கொஞ்சமா பேசி நெறைய வெளிப்படுத்துறது. நன்றிகள். இதெல்லாம் நீங்க சொன்னது யோசிக்கிறேன். ம். ட்ரூத்ஃபுல்லி டாக்ட்ஃபுல், பெனவலன்ட்லி கான்ஃபிடென்ஷியல் இதோட பேலன்ஸ்ன்னு சொன்னீங்க. அப்போ மறைக்கிறதுனா தன்னையும் மற்றும் அ ஆன்மீக இதையும் மறைக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து ரொம்ப ஆழமான கான்செப்ட் நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். நாம வந்து இப்போ எல்லாமே ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா வகையிலும் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா ஞானம் பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. நெறைய இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள போகுது. எப்படி வந்து ஜென்ஸிய இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்லேருந்து எப்படி காப்பாத்துறது? மனதால அவங்க பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்னு புரியலன்னா, நீங்க என்ன பண்ணணும்னு புரியாது. அப்போ ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு பாசிட்டிவான ஒரு பர்ப்பஸ் வேணும். என்னுடைய வாழ்க்கை வந்து மக்களுக்கு உதவுகிறதுக்கு. என்னுடைய வாழ்க்கை இளைஞர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பர்ப்பஸ் இருக்கு இல்லையா? என்னுடைய வாழ்க்கை எதற்குன்னு புரிஞ்சுக்கும்போது, என்னுடைய வாழ்க்கை எதற்காக இல்லைன்றது புரியும். ஏன்னா சோஷியல் மீடியா வந்து மக்களுடைய ஒப்பீனியன்ல தான் நிறைஞ்சிருக்கு. அப்போ ஃபேக் நியூஸ், தவறான செய்திகள் வந்து ரொம்ப வேகமா பரவுது. என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதையும் தாண்டி வந்து நியூஸ் சர்வீஸ்னால இன்வெஸ்டிகேஷன் மேல செலவு பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஃபேக் நியூஸ் சர்க்குலேட் ஆயிடுது. நீங்க நீங்க இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு யாரோ ஒருத்தரு நான் இதெல்லாம் YouTubeல பார்த்தேன்னு சொன்னாங்க. இன்னொரு யூடியூபர் வந்து அதுக்கு எதிரா சொல்றாங்க.
இப்போ ஒருத்தர் வந்து நீங்க சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அப்போ காஃபி காஃபி ஒரு சிலர் கெட்டதுன்றாங்க, ஒரு சிலர் நல்லதுன்றாங்க. அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? அது உண்மையா? வந்து நன்மை அளிக்கக்கூடியதா? அப்போ அதுல நான் நிர்ணயம் பண்ணி நான் பார்க்க ஆரம்பிக்கலாம். எனக்கு அது தேவையில்லன்னா, ஜட்ஜிங்னா அது வந்து பேலன்ஸ் இல்லையா? அப்போ அந்த நடுவுல அந்த முள்ளு இருக்கும் இல்லையா? இப்படியும் அப்படியும் ஆட்டம் ஆடும். அப்ப அந்த முள்ளு தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பிளேட்ல என்ன இருக்கோ அத தாண்டி. அப்ப அது ஷார்ப்பா இருக்கணும். கரெக்ட்டா இருக்கணும். எங்க அது உட்கார்ந்திருக்கு? நான் என்னுடைய புத்தியில எதையாவது மாத்திக்கிட்டே இருக்கேனா? எனக்கு உண்மையாவே நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி இருக்கா? இது உண்மையா? அது தேவையா? நன்மை அளிக்கக்கூடியதா? இந்த 3 விஷயங்கள் வந்து நாம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சரியா தப்பான்னு நிர்ணயிக்க உதவும். இப்ப இந்த விஷயங்கள் வந்து உதவிகரமாக இருக்கும். அப்போ கொஷின் கவலை பத்தி சொல்லும்போது நெறைய பேர் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மத்தவங்களுடைய வேலைய எடுத்துக்கிறதா கவலைப்படுறாங்க. அப்போ எப்படி நான் என்ன ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லன்னா ஆத்மிக் இன்டெலிஜென்ஸ வளர்த்துக்கிறது. அப்ப மிலிட்டரி வந்து ஜிபிஎஸ் டெவலப் பண்ணாங்க. அப்போ இப்போ கார்ல எப்போ எப்படி வீட்டுக்கு போய் சேர்றதுன்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. அப்போ போக போக மக்களுக்கும் அது உதவிகரமா ஆச்சு. அப்போ அது நல்லதா இல்ல ப இதுவான்னு எப்படி யூஸ் பண்றீங்க பொறுத்து தான் இருக்கு. அப்போ லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்றதுன்றது மனிதர்களோட ரொம்ப நல்லாவே அது சொல்லி தருது. நீங்க ஏஐ டியூட்டரோட கான்வர்சேஷனே வைக்கலாம். அது ரொம்ப சீப்பாவும் இருக்குது. அப்போ ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரிஸ்க்ல இருக்காங்க. அதே போல கம்ப்யூட்டர்ஸ் வந்தம்போது, அப்பயும் அதையும் அத பார்த்தும் பயந்துட்டு தான் இருந்தாங்க. மெஷின்லாம் வரும்போது ஃபேக்டரியில இருந்த மக்கள்லாம் பயந்தாங்க. இப்போ நானு வந்து ஒரு தனிநபரா பாசிட்டிவ் வகையில ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ யூஸ் பண்ணோம். ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி. இந்த நியூயார்க்ல இருந்தேன். சிஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தேன். சிஸ்கோ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன். அவங்க கிட்ட வெப்எக்ஸ்ன்னு ஒரு டூல் இருக்கு. ஜூம் மாரி. அந்த டாபிக் வந்து ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் வெர்சஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க வந்து எந்த டெக்னாலஜி வேணா யூஸ் பண்ணலாம். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, நான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் யூஸ் பண்றேன். அப்போ ப்ரொஃபைல் எடுக்கிறேன். அதுல என்னோட ஆர்ட்டிஃபிஷியல் என்னுடைய ஹஸ்பண்ட் பத்தி புரிஞ்சுக்கிறேன். அவருடைய சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைல என்னால புரிஞ்சுக்க முடியும்.
அப்போ அவங்க கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட பேசுனீங்களான்னு. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட நம்மளால சரியான கான்வர்சேஷன் வைக்க முடியாது. அப்போ நம்ம வந்து டெக்னாலஜிய எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கணும். அப்புறமா ஒரு சிம்பிள் கொஸ்டின் இருக்கு. நீங்க வந்து பச்சை பொய்ய எப்படி வந்து மறைத்தல்னு சொல்ல முடியும்? ஒரு சில நேரத்துல அது யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். அது ரொம்ப மோசமான பொய்ன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சொல்றோம். ஆனா ஒரு சிலர் வந்து 30, 40 தடவை கூட பொய் சொல்றாங்க ஒரு நாளா. அது வந்து அது ரொம்ப காலத்துக்கு நன்மை ஏற்படுத்தும்னா, ஒரு சில நேரத்துல நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு அவங்களுக்கு பெரிய நோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, அவரு இறக்க போறாரு. உங்களுக்கு தெரியும். அந்த நபரால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாது. எமோஷனலா இறக்கறத வந்து ஏத்துக்க முடியாது. அதனால அவங்கள ஊக்குவிக்கிறீங்க. நீங்க நேரடியா நான் அடுத்த வாரம் சாக போறீங்கன்னு சொல்றத விட ஊக்குவிக்கிறீங்க. அப்போ ஒரு சில கேசஸ்ல அது நல்லதுதான். இப்போ ஒரு சில நேரத்துல அது பார்டர் லைன்னு சொல்லலாம். உங்ககிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட்ட நீங்க வெளிப்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கும் நன்மை இல்ல, அவங்களுக்கும் நன்மை இல்ல. அந்த சீக்ரெட் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, உங்கள உயர்த்திலாம் ஆக்க மாட்டாங்க. உங்களுடைய பிரைவேட் பிஹேவியர் யாரோ ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கல்யாணம் ஆனத வெளிப்படுத்தாம இன்னொருத்தரோட தொடர்புல இருக்காங்கன்னா, அது நல்லதில்ல. அது வந்து கண்டிப்பா பொய் சொல்றது தான். பொய் சொல்றதுன்னா, உண்மை இல்லாத ஒரு விஷயத்த சொல்றது. பொய்ன்னா உண்மைய வெளிப்படுத்தாமயும் இருக்கிறது. அது 2மே வந்து பார்டர் லைன் சிச்சுவேஷன். இப்ப இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல ரொம்ப மோசமான விளைவுகள சொல்லாம இருக்கணும் இல்லையா? மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல. ம். நேரத்தை கருதி இந்த கடைசி கொஸ்டின் எடுக்கலாம். இந்த நானு நெறைய பேருக்கு பேசணும்னு ஆசை இருக்கு. ஆனா வந்து என்ன பேசணும்னு தெரியாம பேசுறாங்க. நீங்க வந்து கைட்லைன்ஸ் செட் பண்ணணும் என்கேஜ்மென்ட்டுக்கு. இப்போ இந்த பிரின்சிபல் மீது தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ அது வந்து நல்ல ஒரு ஆரம்பமா இருக்கும். அது வந்து உங்களுடைய வேலையில ஒரு பகுதியா இருந்ததுன்னா, பர்சனல் லைஃபா இருந்ததுன்னா, இந்த ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ட உருவாக்கணும். நீங்க வந்து அத நேரடியா சொல்லிடணும். நீங்க என்கிட்ட பேசணும். நான் நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப சின்சியரா இருப்பேன். என்ன விதமான உறவா வேணா இருக்கலாம். இல்லன்னா பாசிட்டிவா இல்லன்னா, அந்த இன்டராக்ஷன நான் மாற்றம் செஞ்சுப்பேன்.
அவங்க ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டு முதல்லயே சொல்லிடுறது. இப்போ ரொம்ப பேஷண்ட்டா நீங்க எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப என்ன எவ்வளவு வெளிப்படுத்தணும் அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னில நீங்க கூட்டிட்டு போனீங்க. இப்போ இதற்கு நன்றி உரை கிளாடியா சிஸ்டர் சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிகள் பிரதர் கென். நான் கேட்டுட்டே இருக்கும்போது நினைச்சேன், இப்போ இதனால தான் நிறைய பிரச்சனை இருக்கு மக்களுக்கு நடுவுல. ஏன்னா அவங்களுக்கு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றோம்னு நினைச்சு சொல்றாங்க. இதை நம்ம பேசணுமா, மற்றவங்க முன்னாடி பேசணுமா வேணாமா, அப்போ இது உண்மையா, இதனால நன்மையா, அஹ், அப்போ மீட்டிங் இருக்கும்போது யாரையாவது சந்திக்கும் போது நாம இதை நம்மளுடைய மனசுல கொண்டு வரணும். நீங்க பேசும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. இதனால தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகளே வருது. நீங்க தவறான விஷயத்த தவறான இடத்துல தவறான மக்கள் கிட்ட சொன்னீங்கன்னா பிரச்சனை தான். நாம சரியான விஷயத்த தவறான மக்கள் கிட்ட கூட சொல்லிடுவாங்க. அப்போ இது எங்களுக்கு வெளிப்படுத்தியமைக்கு நன்றி. நம்ம இதை வச்சு நம்மளோட பெஸ்ட் பண்ணலாம். நன்றிகள். கிளாடியா சிஸ்டர், நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து மக்கள் அதிகமாகிட்டே போறாங்க. இப்போ இந்த லிங்க் எல்லாம் மறுபடியும் ஷேர் பண்ணுவோம். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ சிஸ்டர் அனு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் பிளேலிஸ்ட்டும் இருக்கு, எல்லா செஷனோடைய பிளேசஸ். இன்னைக்கு நடந்ததோடவும் அங்க எல்லாமே கிடைச்சிரும் உங்களுக்கு. நன்றிகள். அப்போ நாம மெடிடேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பிரதர் கென்னோட. ஓம் சாந்தி. நம்ம என்ன பண்ணலாம், நல்லபடியாக அமர்ந்துக்கோங்க எங்கே இருக்கீங்களோ.
அப்போ வெளியில என்ன நடக்குதோ, எங்க இருக்கீங்களோ, உங்களுக்குள்ள என்ன நடக்குதோ, அதுல ஒரு நல்ல பேலன்ஸ் வாங்க. இந்த ரூம்ல இருக்கக்கூடிய சவுண்டு, உங்களுக்குள்ள நடக்கிறது, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? இத நீங்க உங்களோடவே பண்ணலாம். நானு எனக்கு சுத்தி இருக்கக்கூடிய உலகம் பத்தி தெரியும். ஆனா எனக்குள்ளேயும் என்ன நடக்குதுங்கிறது நல்லா தெரியும். அப்போ இந்த 2 உலகங்களுக்கு நடுவுல நான் வந்து ரொம்ப அமைதியா ஃபீல் பண்றேன். எதுவுமே அர்ஜென்ட் இல்ல. எந்த ரஷ்ஷும் இல்ல. எந்த புஷ் அண்ட் புல்லும் இல்ல. இப்போ நான் என்ன பார்க்குறேன். இதுதான் என்னுடைய நேச்சுரல் ஸ்டேட். நானு நேச்சுரலா அமைதியானவன். நேச்சுரலாவே அன்பானவன். இப்போ இதற்கான காரணம் என்ன? நானு சோர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கேன். காட், அல்லாஹ்ன்னு எவ்வளோ பேர் இருக்கு. அந்த ஒரே ஒருத்தர் தான் வந்து எல்லா குணங்களினுடைய கடல். நானு அவரோட ஒரு குழந்தையாக அவரோட தொடர்புல இருக்கேன். நான் அவருடைய படைப்பு. அப்போ நேச்சுரலாவே எனக்கு அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அத நினைவுபடுத்தினா போதும். நான் வந்து அன்பான ஆத்மா, பரமாத்மாவினுடைய குழந்தை. அந்த கனெக்ஷன் தான் என்ன ரொம்ப ஸ்டேபிளாவும், ஸ்ட்ராங்காவும் வச்சிருக்கு. என்னை சுத்தி இருக்கிற உலகம் ரொம்ப மாற்றம் இருக்கு. இருந்தாலும் இது என்ன ரொம்ப ஸ்டேபிளா வச்சுக்கும். நான் என்ன ஒரு சின்ன ஒளி புள்ளியா, ஒளிய பரப்பிக் கொண்டிருக்கிறவனா பார்க்கிறேன். நான் இப்படி இருக்கிறத என்ஜாய் பண்ண முடியும் என்னால. என்னாலயே என்ன என்ஜாய் பண்ணிக்க முடியுது. இப்ப இதே நிலையில ஒரு சில நேரம் இருங்க. அப்புறமா மறுபடியும் உங்களுடைய சூழ்நிலைக்கு திரும்ப வாங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ரொம்ப நன்றிகள் கென் பிரதர், உங்களுடைய இந்த டைம்க்கு, அப்புறமா ஞானத்திற்காக. ஓம் சாந்தி. பை பை. அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. ஓம் சாந்தி.